வணக்கம். லாஜிக், தர்க்கம் இதையெல்லாம் சுக்கு நூறா உடைக்கிற ஒரு விசித்திரமான பழைய தமிழ் கதையோட அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம பார்க்க போறது ஒரு சாதாரண அரசரோட கதை இல்லைங்க. ஒரு விசித்திரமான ராஜா, அவரோட அதை விட விசித்திரமான ஒரு கண்டிஷன், அப்புறம் ஒரு சோம்பேறிக்கான தேடல். சரி வாங்க, இந்த அட்டகாசமான கதை பயணத்துக்குள்ள நேரா போயிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. வரலாற்றிலேயே மிக மோசமான மன்னர் யார்? நீங்க உடனே நிறைய கொடுங்கோலர்கள், சர்வாதிகாரிகள் பேரெல்லாம் யோசிப்பீங்க. ஆனா நம்ம கதையில வர்ற இந்த மன்னர் மக்களை குடும்பப்படுத்துறவர் கிடையாது. தன்னோட விசித்திரமான பழக்க வழக்கங்களால எல்லாரையும் குழப்பத்துல ஆழ்த்துற ஒரு வித்தியாசமான ஆளு. இவரோட டெய்லி ரொட்டீனை கேட்டீங்கன்னா ஒன்னு வாய் விட்டு சிரிப்பீங்க, இல்லனா அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிடுவீங்க. பாகம் 1, விசித்திர அரசனின் கதை. சாதாரண மக்களுக்கும் இந்த அரசனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? நைட் ஆனா தூங்குவோம், பகல்ல முழிச்சிருப்போம், கரெக்டா? ஆனா நம்ம அரசன் நைட் ஃபுல்லா முழிச்சிருப்பாராம், பகல் ஃபுல்லா தூங்குவாராம். அதே மாதிரி குளிர்காலத்துல சட்டையே போடாம சுத்துவாராம், ஆனா வெயில் காலத்துல 4-5 சட்டைய ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுப்பாராம். அது மட்டும் இல்ல, உடம்புல போடுற ட்ரெஸ்ஸ கால்ல போட்டுக்கிட்டு எப்பவுமே பின்னோக்கி தான் நடப்பாராம். என்ன கேட்கவே தலை சுத்துது இல்ல? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஆனா உச்சக்கட்டம் இதுதான். பொதுவா மக்கள் தாடியில தாடி வளர்க்கறத பார்த்து இந்த மன்னனுக்கு தன்னோட புருவத்துல தாடி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஆமாங்க, புருவத்துல அந்த தாடி வளர்ந்து கண்ணு மூக்கெல்லாம் மூடி அப்படியே கழுத்து வரைக்கும் தொங்கிச்சான். ஒரு நிமிஷம் இத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன், பாக்குறதுக்கு எவ்வளவு விசித்திரமா இருந்திருக்கும். பாகம் 2, சோம்பேறி மாப்பிள்ளை தேடல். இப்படிப்பட்ட அரசன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடிவெடுத்தப்போ அமைச்சர்கள் கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டாரு. எனக்கு மாவீரனோ இல்ல பெரிய அறிவாளியோ மாப்பிள்ளையா வேண்டாம், உலகத்திலேயே பெரிய சோம்பேறியா இருக்கிற ஒருத்தன் தான் எனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு கம்பீரமா ஆர்டர் போட்டாரு. நினைச்சு பாருங்க, எப்படி ஒரு உத்தரவு! இத கேட்ட அமைச்சர்களுக்கு செம ஷாக். இருந்தாலும் ராஜகட்டளைய மீற முடியுமா? அரசன் அவங்களுக்கு சரியா 1 வருஷம் டைம் கொடுத்தாரு. அரசு கருவூலத்துல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு உலக மகா சோம்பேறிய தேடி புறப்பட சொன்னாரு. ஒரு சோம்பேறிய கண்டுபிடிக்க அரசு நிதி. வேற வழி இல்லாம 5 அமைச்சர்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்பிட்டாங்க. பாகம் 3, முதல் 3 சோம்பேறிகள். சரியா 1 வருஷம் கழிச்சு முதலமைச்சர் தான் கண்டுபிடிச்ச ஆளை கொண்டு வந்தாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த நபர் ஒரு சேற்று பாதையில நடந்து போகும்போது ஒரு கால் சேத்துல மாட்டிக்கிச்சான். அதை வெளியே இழுக்க கூட ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு கடந்த 2 மாசமா அதே இடத்துல சேத்துலயே ஒரு காலோட அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காராம். ஆரம்பமே எப்படி ஒரு அபத்தமா இருக்கு பாருங்க. அடுத்த 2வது அமைச்சர், அவர் கூட்டிக்கிட்டு வந்த ஆளு கடந்த 30 வருஷமா முகத்துல ஷேவ் பண்ணவே இல்லையாம். அவனோட நீளமான ஒரு மீசையில ஒரு குருவியே வந்து கூடு கட்டியிருக்கு. இன்னொரு மீசையில எறும்பு புற்றே வளர்ந்துருக்கு. பக்கத்திலேயே கத்தி கடந்தாலும் அதை எடுத்து ஷேவ் பண்ண சோம்பேறித்தனம். மீசையில வந்து உட்கார்ற காக்கைகள் மேல கூழாங்கற்களை தூக்கி போடுறது மட்டும்தானே இவனோட வேலையே. சரி, 3வது சோம்பேறிய பாப்போம். இவரு கடந்த 20 வருஷமா வீட்டை விட்டு வெளியவே வந்ததில்லையா. எப்ப பார்த்தாலும் ஒரு நாற்காலியிலேயே உட்கார்ந்துருப்பாராம். ஒரு தடவை அவர் வீட்ல தீ பிடிச்சு அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலி, ட்ரெஸ் எல்லாத்துலயும் தீ பத்திக்கிச்சான். அப்ப கூட அந்த நாற்காலியை விட்டு எந்திரிக்க அவருக்கு அவ்வளோ சோம்பல். தெருவுல இருந்த மக்கள் ஓடி வந்து அவரை அப்படியே நாற்காலியோட தூக்கிட்டு வந்து காப்பாத்துனாங்களாம். உயிரே போனாலும் அசைஞ்சு கொடுக்காத ஆளிவன். பாகம் 4, உச்சக்கட்ட சோம்பேறிகள். இந்த 4வது அமைச்சர் சொன்ன கதை இருக்கே, அது லாஜிக்குங்கிற வார்த்தையே காணாம போக வச்சிடுச்சு. அந்த 4வது நபர் 15 வருஷமா ஒரு பழமரத்துக்கு அடியில அசையாம படுத்து கிடக்குறான். அவன் நெத்தியில இருக்கிற சுருக்கத்துல தூசு படிஞ்சு அதுல 2 முள்ளங்கி செடியே முளைச்சிடுச்சான். அதை கூட சுத்தம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்ல. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? மரத்துல இருந்து பழம் நேரா அவன் தெரிந்திருக்கிற வாயில விழுந்தா மட்டும்தான் சாப்பிடுவான். பழம் கொஞ்சம் தள்ளி விழுந்தா கூட கையை நீட்டி அதை எடுத்து சாப்பிட அவனுக்கு அவ்வளவு சோம்பல். தன் வாயிலேயே பழமரம் முளைக்காதான்னு ஏங்கிட்டு இருப்பானா. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இவங்களை விட பெரிய சோம்பேறி இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இயற்பியல் ரீதியாகவோ இல்ல உயிரியல் ரீதியாகவோ இது சாத்தியமா? ஒரு மனுஷன் எந்த வேலையும் செய்யாம ஒரு பழம் தன் வாயில நேரா விழணும்னு 15 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இதை தாண்டி வேற லெவல் சோம்பேறித்தனம் இருக்க முடியுமா என்ன? பாகம் 5, பெரிய சோம்பேறியார். அங்கதான் 5வது அமைச்சர் எழுந்து ஒரு போடு போட்டாரு. மத்த 4 பேரும் நான் கண்டுபிடிச்ச மாபெரும் சோம்பேறியோட கால் தூசிக்கு கூட சம இல்லைன்னு சொன்னாரு. அப்படி என்னதாங்க பண்ணிருப்பாவ? 70 வருஷம். ஆமாங்க, கடந்த 70 வருஷமா கொஞ்சம் கூட அசையாம ஒரே இடத்துல இருக்கானாமா அந்த 5வது ஆளு.
அவன் எவ்ளோ காலம் அப்படி அசைவில்லாம இருந்தானா அவனை சுத்தி ஒரு பெரிய எறும்பு புற்றே வளர்ந்துடுச்சான். சிலருக்கு அவன் உசுரோடு தான் இருக்கானா இல்ல ஏதாவது பெரிய முனிவரா அப்படின்னே சந்தேகம் வந்துடுச்சான். யாராவது பேசினா நாம பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு தன் காதுகள்ல மெழுக வச்சு அடைச்சுக்கிட்டான். ஏதாவது பேச வேண்டி இருக்குமேன்னு தன் நாக்கையே ஒரு பாறாங்கல்ல கட்டிக்கிட்டான். யாராவது உணவை கொண்டு வந்து கொடுத்தா அதை வாங்கிக்க கூட அவனுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். அவன் உசுரோட தான் இருக்காங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரமே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட உதடு லேசா அசைஞ்சது தானா. என்னங்க சொல்றது இத? இந்த கதையை கேட்டோனே அந்த விசித்திர அரசனுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆஹா, இவன் தான் நான் தேடின உண்மையான உலக மகா சோம்பேறி, இவன் தான் என் மருமக அப்படின்னு துள்ளி குதிச்சாரு. எந்த ஒரு தாமதமும் இல்லாம அந்த 70 கால சோம்பேறிக்கும் இளவரசிக்கும் விமரிசையா கல்யாணம் நடந்துச்சு. ஒரு உசுருள்ள சிலைக்கு தன் சொந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்ச அந்த அரசனோட பெருமிதத்தோட இந்த வாய்மொழி கதையும் முடியுது. பாகம் 6, கதையின் சுவாரஸ்யமான விமர்சனங்கள். கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, உண்மையான சுவாரஸ்யமே இந்த மூல கதைக்கு மக்கள் ஆன்லைன்ல கொடுத்த கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. இந்த கதை இணையதளத்துல வந்தப்போ இப்போ இருக்கிற நெட்டிசன்கள் இத பார்த்துட்டு என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? வெரி வெரி மொக்க ஸ்டோரி, இன்னும் டோட்டல் டைம் வேஸ்ட், இன்னும் நிஜமாவே கடுப்பா இருக்காங்க. இது ஒரு காமெடி கதை தான், ஆனா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே அப்படின்னு ஒரு பழைய நாட்டுப்புற கதைக்கு போய் லாஜிக் தேடி இருக்காங்க. அதே சமயம் சிலர் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சுன்னு ரசிச்சிருக்காங்க. இன்னும் ஒருத்தர் ஒரு படி மேல போய் கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்த்தான்னு ஃபீல் பண்ணிருக்காரு. எந்த ஒரு தர்க்கமும் இல்லாத ஒரு பழங்கதைய இப்போ இருக்கிற நம்ம ஆட்கள் எப்படி லாஜிக் வச்சு விமர்சிக்கிறாங்கிறது தான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இந்த அலசல் முழுவதுமா நாம சோம்பேறித்தனத்தோட உச்சக்கட்ட கல்பனைகளை பார்த்தோம். இது எல்லாமே ஒரு நகைச்சுவையான பழங்கதை தான். ஆனா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். உண்மையாவே நீங்க எந்த அளவுக்கு சோம்பேறி? லீவ் நாட்கள்ல காலையில பெட்ல இருந்து எந்திரிக்க சோம்பேறித்தனப்பட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாம விட்ட தருணங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இனிமே அடுத்த தடவை உங்களுக்கு அப்படி சின்னதா ஒரு சோம்பல் வரும்போது 70 வருஷம் புற்றுக்குள்ளேயே அசையாம இருந்த அந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையால சொல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.